ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சால்மன் ஃபிஷ். மேபி ஒரு 150 to 200 கிராம்ஸ் இருக்கும் இந்த ஃபிஷ். அண்ட் இது குயிக்காக என்னென்ன மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், டீஸ்பூன் சில்லி பவுடர், கர்ரி லீவ்ஸ், சால்ட், தென் கொஞ்சோண்டு லெமன் இதில் ஊற்றிடலாம். லெமன், இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். ஃபிஷ் வந்து இப்போ மேரினேட் ஆகிடுச்சு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காஞ்ச பிறகு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபிஷ் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதில் இந்த ஃபிஷ் ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ் ஒரு சைடு குக் பண்ணணும். இப்போ திருப்பி போட்டுடலாம். த்ரீ மினிட்ஸ் இந்த சைடு வேகட்டும். அப்புறம் எடுத்துடலாம். சால்மன் ஃபிஷ் ரெடி. மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் சட்டியில் தான் பண்ணுறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கிரீன் சில்லி, பச்சை மிளகாய். இப்போ ஆனியன் போட்டுடலாம். சால்ட். ஸோ இது அவ்வளோ கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும் ஆயிலில். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ண அப்புறம் அதுவும் ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் போடுற மசாலா பொடியெலாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் போடுறோம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி கட் பண்ண. இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கலரி விட்டுடலாம். நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது இதில் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு புளி ஆட் பண்ணிடலாம். புளி ஆட் பண்ண பிறகு
அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப திக்காக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கொதிச்ச அப்புறம் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணி அப்புறம் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட வேண்டியது. அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை போட்டுடலாம். இதில் ஃபிஷ்ஷை போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கிளறினீங்கன்னா மீனெல்லாம் துண்டு துண்டாகிடும். ஸோ இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சு வரும்போது மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையும் ரைஸோட வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.